Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர ஆல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வேறு எதுவுமே கிடையாது, ஸ்லைம்ஸ் தாங்க. கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது அந்த வீடியோவுக்கு முதல்ல எடுத்த வீடியோ தான் இது. இப்போ இதில் என்னென்ன ஸ்லைம்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஜெல்லி ஸ்லைம்ஸ் தாங்க. ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்பிள், க்ரீன், பிங்க், அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த 4 ஸ்லைமுமே நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஒன்று மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம இது என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் ஸ்லைம்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிகார்ன் இருக்குது. இதில் மட்டுமே இல்லை, நம்ம வாங்கியிருக்க அந்த 3 இதுலேயுமே யூனிகார்ன் பொம்மை வந்துட்டு உள்ளே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணது இப்படி தான் இருந்துச்சு. இதை வந்துட்டு தொடும்போது அப்படி நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க, ரொம்ப கூலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கோல்டாக இருந்துச்சு. இதை வந்துட்டு நான் கையை விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சும்மா அப்படி கவுத்துனதுமேவும் ஒரு ஸ்லைம்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கீழே கொட்டிடும். பட் இது வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இழுத்து எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சுமே வந்துடுது. அது ஃபுல்லாக ஒட்டி வராமல் கொஞ்சம் பிஞ்சு தான் வந்துச்சு. ஸோ அதையுமே நம்ம வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க யூனிகார்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா யூனிகார்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இந்த யூனிகார்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த யூனிகார்ன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்லைமை வந்துட்டு நம்ம எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்ததுமே அந்த கோல்டாக இருந்துச்சுல, அதனால நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பால்லெலாம் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த ஸ்லைம்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா, ஒன்று க்ளீனிங் பர்பஸ்க்காக வாங்குவாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக வாங்குவாங்க. சில பேர் பசங்களுக்கு விளையாட கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட வாங்குவாங்க. நான் வாங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு விளாண்டு பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வாங்கினேன். பட் நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதுலேருந்து ஒரு ஹேக்ஸ் டெஸ்டிங் எல்லாமே நான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நல்லா விளாண்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு பிங்க் கலர் ஸ்லைம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்லைமை வந்துட்டு நான் ஒரு ஒயிட் கலர் பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் நல்லா தெரியுது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இது விளையாடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் ப்ரெஸ் பண்ணி விளாண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விளையாட முடியுதா, இல்லை இது பிஞ்சு வந்துடுதா அப்படின்ட்டு நான் செக் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்க, ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி இதை வச்சு விளையாடும் போது குட்டிஸாக இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ரியேட் ஆகுது. நம்ம வந்துட்டு இந்த ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போதே அந்த பபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகுது. நார்மலாக பார்த்திங்கன்னா ஜெல்லி ஸ்லைமில் வந்துட்டு நல்ல பபிள்ஸ்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நம்ம வந்துட்டு பபிள்ஸ் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது விளையாடும் போதேவும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊட்டி தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய குட்டியாக அந்த இதெல்லாமே வந்திருக்கு, அந்த பபிள்ஸ் எல்லாமேவும். அடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி விழுகிற மாதிரி பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை டச் பண்ணி விளையாடும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குமோ என்னன்னு தெரில எனக்கு. பட் நான் விளையாடும் போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 hour எடுத்தேன். பட் நான் அதை வந்துட்டு அவ்வளோ நேரம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதெல்லாமே சுருக்கி ஒரு 9 minutes நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாவே இதில் பபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதையுமே நான் வந்துட்டு பபிள்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னெல்லாம் இருக்காது, கொஞ்சம் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பபிள் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லாவே பபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகுது இதில் விளையாடும் போதேவும். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விளையாண்டுட்டு இருந்தேன்.
அந்த நார்மலாக பரோட்டா போடுறவங்களெல்லாம் நல்லா இந்த ஷீட் போடுவாங்க இல்லையா மைதா மாவில், அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு ஆக்சுவலி நான் விளையாடும் போது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதை இப்போ அப்படியே உருட்டி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பபிள்ஸாக க்ரியேட் ஆகிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உடைக்கும் போது ஒரு மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தேன். ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைம் எடுத்து கையில் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கையை வந்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கே அந்த தாட்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி விளையாடலாம், இந்த மாதிரி விளையாண்டு பார்த்தா இது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்துட்டு அந்த தாட்ஸ் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி நீங்களும் விளையாண்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும், அதே மாதிரி ரிலீஃபாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நான் ஒரு தின் லேயராக எப்படி இழுத்துட்ருக்கேன். பட் ஆனாலுமே உடையலை. பட் ரொம்ப இழுக்கும் போது உடஞ்சிருது, அதாவது அது கிழிஞ்சு வந்துடுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ தின் லேயராக இருக்குது, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இந்த ஸ்லைம் வந்துட்டு. இது வந்துட்டு பிங்க் கலர் தான், பட் அது ரொம்ப இழுக்கும் போது அந்த பிங்கிஷும் நம்மளுக்கு தெரியல, ஒரு டிரான்ஸ்பரண்ட் வால் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இது ஸ்லைமில் வந்துட்டு ஒரு நல்ல பெரிய பபுள் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரா வச்சு ஊதிட்டே இருந்தேன். என்னன்னு தெரில, எனக்கு அந்த பபுளே க்ரியேட் ஆகலை. என்னன்னு தெரில, எனக்கு சரியாக ஊத தெரியலையா இல்லை அதில் சரியாக வரலையா என்னன்னு தெரில எனக்கு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைம் எடுத்துகிட்டு அதில் மட்டும் இந்த கிளிட்டரை வந்துட்டு நான் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளிட்டர் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஸ்லைம் மாதிரி நம்மளுக்கு இப்போ கிடச்சிரும். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, அந்த கிளிட்டரி எஃபெக்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்லைம் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸை வந்துட்டு போட்டுட்டு இதுவுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு, க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி நமக்கு கிடைக்குதா இல்லை உதிர்ந்து போகுதா அப்படின்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதையுமே வந்துட்டு போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்லைம்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும் போதே அந்த பபிள்ஸ் எல்லாமே உதிர்ந்து கீழே போயிடும். பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பிடிச்சிக்கிச்சு அந்த ஸ்லைம் கூட அந்த பால்ஸ் எல்லாமேவும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்லைம்ஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்று வந்துட்டு நார்மலான ஸ்லைம் தான், இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளிட்டரு, இன்னொன்று வந்துட்டு க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா அதுதான். ஸோ இதிலெல்லாம் விளையாண்டு பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ஒரு நார்மல் ஸ்லைமில் விளையாடுறதை விட இந்த க்ரன்ச்சி ஸ்லைம்லலாம் விளையாடும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த க்ரன்ச்சி ஸ்லைமில் விளையாண்டுருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த க்ரன்ச்சி ஸ்லைம் வந்துட்டு தொட்டு பார்க்குறேன். இது வந்துட்டு உதிர்ந்தும் வரலை, அதே மாதிரி நல்லா ஸ்டிக்கியாகவும் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணாலுமே அந்த ஸ்லைமில் இருந்து அந்த பபிள் வந்துட்டு உதிர்ந்து வரவே இல்லை. நம்ம அந்த நார்மல் ஸ்லைமில் விளையாடுறத விட இந்த க்ரன்ச்சி ஸ்லைமில் விளையாடுறது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தான் இழுத்து பிடிச்சி அதை பண்ணாலுமே அந்த ஸ்லைமில் இருக்க பால்ஸ் எல்லாம் எதுவுமே உதிராமல் அப்படியே ஸ்டிக்கியாக இருந்தது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லைம்ஸ்லாம் போட்டோன்னா நம்ம வந்துட்டு விளையாடும் போதே ஒன்றுனா பிரிஞ்சு வந்துடும். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிச்சு. பாருங்க நான் எவ்வளவோ இழுத்து பார்க்கேன், ஆனாலும் ஒரு பால் கூட உதிரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா அமுக்கி பார்த்தேன். ஒவ்வொரு வாட்டி அமுக்கி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உதிர்ந்து கீழே விழுந்துடும். பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விழுகவே இல்லை எதுவுமே. சரி நம்மளே ஒன்றுனா எடுத்து பார்ப்போம் வருதான்னு பார்த்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் கூட ஸ்டிக்கி ஆகாமல் எல்லாமே எடுக்க முடிஞ்சிச்சு ஈஸியாகவேவும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, பாய் பாய்.